நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நேரத்திற்கு ஆராதிக்க வந்திருக்க நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டார். கருத்துடன் நம்மை காத்த தேவனை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் திரை நெருங்கிட சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதமே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள நாளெல்லாம் உம்முடைய புகழை பாட வேண்டும் என்று சொல்லி பக்தன் பாடினது போல இந்த காலவேளையில நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் ஜீவன் இருக்கும் நாள் மட்டும் உம்மையே புகழ்ந்து பாடுவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் உமக்கென்று பயன்படுத்தப்பட, உமக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை துதிக்கிற துதி எந்த நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய நாவிலே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என்னுள்ள கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என்னுள்ள கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைத்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாருமே.
புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற பரம தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை பாத்திரவானாய் மாற்றுவீராக இந்த காலை வேளையில. பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராவை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானதற்காக நன்றி அப்பா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எதற்கும் பயமில்லையே, ஏசு ராஜா என்பது நானே. எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நோயிலுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நோயிலுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, எங்களுடைய ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனைக்குரியவர், அவர் சர்வ வல்லமுள்ளவர், அவர் எல் ஷடாய், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று அவரை துதிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் துதி பலிகளை செலுத்த நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா புகழுக்கும், எல்லா மாட்சிமைக்கும் நீர் உரியவராயிருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய துதிகள் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், பணிந்து குனிந்து பாதம் விழுந்து உம்மை ஆராதிப்பேன். ஒருவேளை நம்ம அப்படியே நம்மளுடைய செயல்ல செய்ய முடியாதாலும் ஆண்டோட சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, God looks unto a contrite and a humble spirit. தேவனுடைய கண்கள் தாழ்மையுள்ள இருதயத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்ம மேல் மனதுருகும்படியாய் நம்மளுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் நம்மளுடைய இருதயத்தை தாழ்த்தி, not just our outer appearance, நம்மளுடைய வெளிப்பிரகாரமான தோட்டத்தில் தாழ்மையாய் காண்பிப்பது அல்ல, நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய சிந்தையில், ஆண்டவரை என்னை முழுமையாய் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேனப்பா. என்னை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. என்னை கர்த்தர் நீர் அங்கீகரிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் அப்பா. என்னை ஜீவ பலியாய் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பரிசுத்த ஆல்டர்ல எங்களை படைக்கிறோம் அப்பா. பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் தகப்பனே. எங்களை கர்த்தர் நீர் அங்கீகரிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். துதிப்பேன், உம்மை துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். பணிந்து குனிந்து பாதம் விழுந்து உம்மை பணிந்து குனிந்து பாதம் விழுந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே,
மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. சென்று உம் கரத்தாலே தூக்கினே, உதவாத என்னையும் உபயோகித்தே. உளையாட சென்று நின்று உம் கரத்தாலே தூக்கினே, உதவாத என்னையும் உபயோகித்தே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. என் வறண்ட வாழ்வை நீர் செழிப்பாய் மாற்றின தயவுக்காக நன்றி. என்னை உடைத்து என்னை உருவாக்கின உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்காக நன்றி அப்பா. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினீ, உடைந்த என்னையும் உருவாக்கினீ. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினீ, உடைந்த என்னையும் உருவாக்கினீ. ராஜாதி ராஜா நீ, அந்த ராஜனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரே மகிமைக்கு பாத்திர. Oh yes Lord, நீரே கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. நம்மளுடைய பலனற்ற நேரத்தில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது. நாம் தடுமாறின போதெல்லாம் அவருடைய கரம் நம்மளை தூக்கினது. பலனற்ற நேரத்தில் உம் கிருபை பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. பலனற்ற நேரத்தில் உம் கிருபை பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திர நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும்
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை நினைத்தாண்டருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, என்னோட வாழ்க்கையில நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அப்பா. கண்ணீரோடு உடைய சமூகத்துல நன்றி சொல்ல நிற்கிறோம் தகப்பனே. நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உண்மையுள்ளவரே, துதிக்க பாத்திரரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மாட்சிமையுடையவரே, மகிமையுடையவரே, உண்மையுள்ளவரே அப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, மக்க நன்றி அப்பா. மக்க நன்றி தகப்பனே. நீர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறீர், அதற்காக மக்க நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறபடியால மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தின் மக்க நன்றி செலுத்த உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்காக மக்க நன்றி அப்பா. தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவில் எங்களை மறைத்து காப்பவரே, எம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அரணான கோட்டையே, எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. You are everything, oh Father. We are here with a grateful heart, oh God. நன்றி இதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. Oh hallelujah. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks
to the Holy One give thanks, because is given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. None. Oh, Jesus. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே,
bala kada radi andara bala kashanda radi andere bulugoda radi andara ba rigada rabari andere meneka shanda radi andere berekada radi andere bulugoda radi andara ba rukada radi andere meneka shanda radi andere menekada radi andere menekada radi andara ba dura bala kashanda radi andere menekada radi andere belokada radi andara bala kada ba rakada radi andere menuko shanda radi andere be அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு பயந்து என் கற்பனையில கைக்குள்ளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரகசியம்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்த விட கடலில் மிகவும் பிரியமான இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனோட வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த ஆறில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கு தாய்க்கும் சகோதரனுக்கு சகோதரிக்கும் நிறைவேறுவதாகப்பா. ஆண்டவரே நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடமில்லை என்ற வார்த்தை ஆண்டவரே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லார் மேலும் சொன்ன வார்த்தை அத்தனையும் ஆண்டவரே நிறைவேறுவதாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சை தாகம் எதிர்பார்ப்பு நிறைவேறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மக ஸ்தோத்திரம். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக விசேஷமாக ஏசப்பா இப்போ நீட் எக்ஸாம் எழுதுனா அந்த குழந்தைங்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆசீர்வதிங்க இப்போ கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. எந்த தவறான வழியில் போயிடாதபடிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. விசேஷமாக தாய் தகப்பனுக்காக வருகிறோம் ஏசப்பா. அவங்கள ஆசீர்வதிக்க அவங்க செய்யும் தொழிலை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்கள கனப்படுத்தி நீங்கள் தான் ஏசப்பா கூட இருந்து வழி நடத்தணும். இந்த சிறிதபத்தை ஏசப்பா நான் நினைக்கிறேன். ஆமென். மலைகள் எல்லாம் மொழிகளாக்குவா, உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இந்திய தேசத்துக்கு நாங்கள் ஜெபம்கிறோம். 148 கோடி ஜனங்கள், 28 மாநிலம், 9 யூனியன் பிரதேசம், 7 லட்சம் கிராமங்கள், 6 லட்சம் பெண்கொடுகள் ஆண்டவருடைய அன்புகளை வரும்படிக்கு எல்லா வாய்களை திறந்து வலது கரத்தை உயர்த்தி தயவு செய்து கையை மட்டும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அல்லேலூயா. எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இந்திய தேசத்தில் நம்முடைய கிருபை உண்டாகட்டும், நம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். தம்பி குகன் வந்து ஜெபம் பண்ண போறாங்க. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்திய தேசத்துக்கு எல்லா பைபிள் காலேஜஸையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பைபிள் காலேஜில் படிக்கிறவர்கள் சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களோட விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே பைபிள் காலேஜ் படிக்கிற எல்லாமே தேவன அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே அல்லேலூயா. 1700 மொழியெல்லாம் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
உமக்கு அருவருப்பான உமக்கு எரிச்சலை உண்டாக்குற வண்ணமா இருக்கிற ஒவ்வொரு மதவாதங்களையும் தீவிரவாதங்களையும் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை விட்டு நீக்கி போடும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. தேச ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய உம் மண்டையில கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா அந்தகார வல்லமைகள் எங்களுடைய தேசத்தை விட்டு நீங்கி போகும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே அப்பா மதவாதத்தை உண்டாக ஆண்டவரே அப்பா கிளப்பி கொண்டிருக்கிற எல்லா வித ஆண்டவரே RSS, BJP, விஸ்வம் பரிவார் முதலிய எல்லா கட்சிகளும் கர்த்தாவே அப்பா அமைதலை உண்டாக்குமான எங்க தேசத்துல யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய இந்திய தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர், ஆண்டவரே MLAக்கள், MPக்கள் எல்லா ஆண்டவரே அப்பா அரசியல் அதிகாரிகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே IAS, IPS, IFS, IRS அதிகாரிகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்புக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, மக்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே அப்பா அவங்க எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை தன்னலமற்று ஆண்டவரே சேவை செய்ய என் தேவநீர் அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே பேசும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசம் முழுவதும் நடக்கிற ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அச்சடிக்கப்படாத அநேக மொழிகள்ல அப்பா உம்முடைய வேதாகமும் அச்சடிக்கப்பட அநேக ஆண்டவரே சிறுபான்மையான மக்களிடத்திலும் உம்முடைய வசனம் சத்திய வசனம் போய் சென்றடைய அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் தேவநீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியா எங்க தேசம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ள கடந்து வரும்படியா ஒரு விஷயம் எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மேலே கொடுத்த கடமையா இருக்கிறது தகப்பனை திறப்பிலே நின்று எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி நீர் கொடுத்த கடமை நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டருள்வீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்திலே யாவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, உம் பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் தேவை ஆண்டவரே. நீர் இல்லாமல் இந்த தேசத்துல இந்த குழப்பங்கள் நீங்க முடியாது ஐயா. தயவு செய்து இரக்கம் பாராட்டி ஆண்டவரே எங்கள் தேசத்துல தேவனுடைய சமாதானம் உண்டாக உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய தமிழ்நாட்டுக்காக கத்திர தோத்திரம் இல்லாமா தமிழ்நாட்டில் கத்தர் கொடுத்திருக்கிற முதல்வர் ஆண்டவரே திரு ஆண்டவர் ஜோசப் விஜய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம்னுகிறோம். எல்லா ஆண்டவரை அமைச்சர்களுக்காக MLAக்களுக்காக நாங்கள் ஜெபம்னுகிறோம். 38 மாவட்டத்தில் தேவனுடைய ஆளுகை வரும்படி நாங்கள் ஜெபம்னுகிறோம். ஆண்டவரே 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்கிற திருச்சபைகள் எல்லா கைகளை உயர்த்தி கத்திர தோத்திரம் இல்லாமா ஆண்டவரை ரட்சிக்கப்படாதெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே உங்கள் சோத்திரம் ஆண்டவரே இடை கேட்க நேரே ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே திருச்சியில் கூட எல்லா ஆவிக்கிற திருச்சபைகளும் வளரட்டும் ஆண்டவரே. எங்களை நம்பி நீங்கள் கொடுத்துருந்த கேட்க நேரில் உடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய திட்டம் ஆண்டவரே நம்முடைய நோக்கம் உடைய விருப்பம் உடைய செயல் ஆண்டவரே இந்த கேட்க நகர் ஆலயத்தில் நிறைவேற கத்தர் உதவி செய்யுங்கப்பா. பல விதமான ஊழியங்களை எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே இம்மட்டும் ஊழியத்தை ஆசீர்வதித்தேன். இனியும் ஊழியத்தில் நல்ல விருத்தியை நல்ல ஒரு பெருக்கத்தை காண கத்திரங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து கத்திர சோத்திரம் இல்லாமா ஆண்டவரே உங்க சோத்திரம் ஆண்டவரே. அருமையான தம்பி அல்லது பென்னி அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டத்தையும் ஆசீர்வதிங்க. திருச்சி ஆசீர்வதிங்க, கேட்க நேரம் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதிங்க. நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற சகல ஊழியங்களை ஜெபங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆச்சரியமான நன்மைகளை கத்த தந்திரம் எடுக்க ஆண்டுடைய கருத்து ஏசப்பா அதனால கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைகளையும் அப்பா ஏசப்பா அந்த சபையில் கூடி வந்திருக்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்பொழுதும் ஏசப்பா எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டை ஏசப்பா முதல்வர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஜோசப் விஜய் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. அவர் கைட்டு செய்கிற ஏசப்பா எல்லா ஏசப்பா ஆட்சியையும் ஏசப்பா அவங்க கூட இருக்க மினிஸ்டர்ஸையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா. ஒழுங்கு கிரமமாக ஏசப்பா எல்லாம் நடக்கப்பட ஏசப்பா கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் நிறைய ஊழியங்களை தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா ஏசப்பா. மீதியாக இருக்கிற ஏசப்பா எல்லாத்தையும் உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆகும் எல்லாமாகும் மாலேதான் எல்லாமாகும் ஓ ஆகும் எல்லாமாகும் மாலேதான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் மிகவும் நல்லவர். இம்மட்டும் நம்ம நடத்தினவர் இனிமேல நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவன் எல்லாமாகும். நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையானது ஒவ்வொரு ஞாயிற்றுத்தோறும் காலையில் 6 மணிக்கு முதல் ஆராதனையும், இரண்டாவது ஆங்கில ஆராதனை. அல்லேலூயா. We have in the English service. Just introduce your friends and neighbors, those who want to worship the Lord in English language. Let them come and join with us and glorify God and receive the God's blessings. மூன்றாவது ஆராதனை 9 மணிக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்தி தருகிறார். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. பாருங்கள், கேர்சல் ஆரம்பிக்கிற கிட்டத்தட்ட 22 இடத்துல வீடுகளில் கேர்சல் வாரத்தில் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடக்குது. இந்த ஏர்போர்ட்டில் கேர்சல் நடக்குது. இன்றைக்கி 3 பேர் புதுசாக வந்தாங்க. அந்த கேர்சலுக்கே வந்தவங்க அழுதாங்க. வயிற்றில் கன்சீவ் ஆகிருக்க, காலையில் வரையலாதவர்கள் மாலையில் வருவதற்காக மாலை 6 மணிக்கு நமக்கு ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. அதே நேரத்தில் நமக்கு ஓலையூரில் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அதே நேரத்தில் கோலார்பட்டிலையும் அல்லது நல்லதொரு ஆராதனையை நம்ம ஆண்டு நடத்தி வருகிறோம். திரு பால்ராஜ் அவங்க நடத்தி வருகிறாங்க. கடந்த வாரத்தில் பால்ராஜ் அவங்களுடைய வீட்டினுடைய அவங்க அம்மா குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய மாடியில் நல்லதொரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. கேர்சல். அந்த கேர்சல் பார்த்திங்கன்னா 2 அல்லையா திருநங்கைகள் வந்திருந்தாங்க. அவங்க நல்ல ஆண்டோட வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டோட சுவிசேஷத்தை சொன்னோம். ஆண்டோட வார்த்தையை சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் வேறு எங்கே எடுத்தும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை அங்கே ஆண்டவர் தருகிறார். காட்டூர்லேருந்து அந்த 2 சகோதரியும் வந்திருக்காங்க அந்த ப்ரேயருக்காக. ஆண்டோட நாமம் மகிமைப்படுது. அது மாதிரி சபை மக்களாகி நீங்கள் நானும் நமக்கு ஆண்டவர் செய்ததை நம்முடைய கேர்சல்ஸில் அல்ல 5 பேர் 10 பேர் கூடி வரக்கூடிய அந்த இடத்துல தயவுசெய்து நீங்கள் கேர்சலுக்கு போக முடியும். உங்களை தாழ்மையோடு கேட்குறேன், கேர்சல் போகாமல் இருக்காதீங்க. ஏன்னா இஃப் யூ ஹாவ் த ஃபெலோஷிப் வித் த பீப்புள், யூ வில் ஹாவ் அ சப்போர்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். யூ வில் ஹாவ் த சப்போர்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும். நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேர்சல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் தயவுசெய்து நீங்கள் கேர்சல் செல்லும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஆசீர்வாதமான ஜெபம் திருச்சபை நடைபெறுகிறது. எல்லா நாளும் நீங்கள் வரணும்னு நான் கேட்கல. வாரத்தில் ஒரே ஒரு நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. மற்ற நாள்லாம் யூடியூப்பில் இணைஞ்சிக்கோங்க. டெய்லி நீங்கள் அதிகாலை ஜெபத்தை இணைஞ்சிங்கன்னா டெய்லி பைபிளை வாசிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் யோபையோ படித்து முடிக்கக்கூடிய லெவலுக்கு ஆண்டவர் 31 அதிகாரத்தை படித்து முடிச்சிருக்கிறோம். 2வது தடவை கொரோனா நேரத்தில் தான் பைபிளை படிக்க ஆரம்பித்தோம். டெய்லி அதிகாலை ஜெபத்தை அந்த அதிகாலை ஜெபத்தில் படித்ததுனால ஒரு முறை பைபிளே படித்து முடிச்சிட்டோம். இப்போ 2வது முறை புதிய ஏற்பாடு படித்து முடித்தாச்சு. இப்போ 2வது முறை பழைய ஏற்பாடு படிக்கிறோம். அதனால் தயவுசெய்து உங்கள் எல்லாத்தையும் அன்போடு கேட்குறேன், தயவுசெய்து இணைந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. திங்கட்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு ஊழியம் செய்கிறவங்களாம் ஜெபம் ஃபோன் மூலமாகவே வீட்டில் இருந்தவாறே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு புருஷர்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவோம். புருஷர்களுடைய காரியத்தை மட்டும்தான் சொல்லுவோம். அதனால் அந்த 1/2 மணி நேரம் ஃபோன் மூலமாக தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைஞ்சு கொள்ளலாம். ஆண்களை மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் ஜெபித்தில் இணையாதவங்க இருப்பீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவி செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு புதன்கிழமையும் 24 மணி ஜெபம் சபை திறந்தே இருக்கும். ஒரு மணி நேரம் ஆலயத்தில் வந்து குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் ஆச்சரியமான கருத்தை செய்வார். அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்குது. அண்ணால் ஒன்று வீட்டில் ஜெபம் பண்ணாத பெண்ணு கிடையாது. பெண்ணு ஜெபம் பண்ணுங்க தான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்தை வந்து இருதித்து ஊற்றி ஜெபம் பண்ணினார். ஆசாரியனாகிய ஏலி என்ன தெரியுமா சொன்னார்? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தை எதை கேட்டுக்கொண்டாயோ அதை அவர் உன் மன விருப்பத்தை முடித்துருவார். எங்கே சொன்னார்? சர்ச்சில் சொன்னார். உடனே நடக்கலை. அடுத்த அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ ஒபே அண்ட் ஃபாலோ த காட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூ வில் என்ஜாய் த காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் உதவிச்சுவார். புதன்கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு வாலிப பெண் பிள்ளைகளுக்கா ஜெபம் ஃபோன் மூலமாக எனது மனைவி நடத்துகிறாங்க. உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளை இருக்கான்னா சிறு வயதிலே பிள்ளைய தேவனுடைய அன்பில் நடத்துங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறத விட வளரும்போதே வளரக்கூடிய அளவில் பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, மீதியை நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் நான் விட்டுட்டேன். பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் நடக்க வேண்டிய வழினா இதுதானு நடத்தணும். கொண்டு போய் குழியிலையும் கல்லுலையும் கண்ணாடியிலையும் முள் இருக்கிற இடத்துல நம்ம பிள்ளைய நடத்தக்கூடாது. நம்ம பிள்ளைய நடத்துறதுன்னு ஒரு வழியை ஆண்டை கற்று கொடுத்துருக்கிறார். அப்போ நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டை திருச்சபையை ஏற்படுத்திருக்கார்ல. உங்கள் வாலிப பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏய் போப்பா, ஒரு 1/2 மணி நேரம் தானே, இணைஞ்சிக்கோ அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளைய மாறிடும். உங்கள் வீட்டில் ஜெபம் வந்துடும் பாருங்க, வல்லமாக வந்துடும், அற்புதம் நடக்கும். அது மாதிரி தயவுசெய்து வியாழக்கிழமை காலையில் 10:30 இருந்து 1 மணி வரைக்கும் பெண்கள் ஜெபம் சர்ச்சை நடக்குது. பெண்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 9:00 to 9:15, ஜஸ்ட் 9:00 to 9:15 15 minutes ஒர்க்கிங் உமன் ப்ரேயர். வேலைக்கு போகிற சகோதரிகளுக்கான ஜெபம் ஃபோன் மூலமாக 5 பேராக இணைஞ்சு விடுறோம். அதனால் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் இது வரைக்கும் இணையாதவங்க இறப்பீங்கன்னா என் மனைவிட்ட தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 9:30 to 10 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் வாலிப ஆண் பிள்ளைகளுக்கான ஜெபத்தை நான் இணைந்து கொள்கிறேன். அவங்கள தான் நடத்துவாங்க, நான் கவனிக்க மட்டும்தான் செய்வேன். உங்களோட வாலிப பிள்ளைகளையும் கடந்து வந்து வளர்க்க எடுக்கிற முயற்சியில் நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டோடைய கிருபையினால இறக்கத்தினால இந்த மாதம் வரைக்கும், இந்த வருடம் 6 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாக நடத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கிறது. இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவர் இறக்கப்பட்டு நம்மை நடத்தின தேவன் ஆச்சரியமான காரியத்தை புதிய மாதத்தில் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக. அநேருக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். திரு பாஸ்கர் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய ஆப்ரேஷன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். நல்ல முறையில் ஆப்ரேஷன் நடத்த முடிய கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் சாந்தி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். பின்னாடி கடைசியில் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய பிளட் பாயிண்ட் ஏறிக்கொண்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஏறணும். கர்த்தர் நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் அல்லது பலவீனமாக இருக்கிற சரீர பலவீனமாக இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பலத்தை தரும்படி சர்வவல்லமையுள்ள தேவனே பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திரு பாஸ்கரன் அவங்களுடைய துணைவியாருக்கு நல்ல முறையில் இந்த ஆப்ரேஷன் முடிய உதவி செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடங்களை நம்முடைய ஆணிப்பார்ந்த கரங்களை வைத்து நல்ல பலன், நல்ல சுகத்தை அவளுக்கு நீ கொடுக்க மாட்டே நாங்கள் ஜெபுகிறோம். அருமையான திருமதி சாந்தி அவளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களை அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் வரும் என்ற வார்த்தைப்படி தாயாருக்கு நல்ல பலனை, நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை சரீரத்தில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் அப்பா. இன்னும் பலவீனமாக இருக்க எல்லாருக்கும் நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை, ஆண்டவர் பூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தை வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருகின்ற புதன்கிழமை நமக்கு புதிய மாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். If he wants us to have the God's success in your practical life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவன் கொடுக்குற நன்மையை அனுபவிக்கணும்னா ஆண்டவருக்கு கொடுத்துட்டு தான் மற்றதை செய்யணும். அதனால் வருகின்ற 1ஆம் தேதி
ஜூலை மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க, அன்புள்ள மாதமாக இருக்க, நன்மையான மாதமாக இருக்க, கிருபையுள்ள மாதமாக இருக்க, தேவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இருக்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30யோட ஆமன் போட்டுரும். அதனால் வருகின்ற புதன்கிழமை 1ஆம் தேதி நமக்கு ஜூலை மாதம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நடத்தப்படுகிற இந்த புது 1ஆம் தேதி ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்த ஆராதனை, திருவிந்த ஆராதனை உண்டு. திருவிந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலப்பட உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லது தயவு செய்து நீங்கள் வளர்ந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம குடும்பங்களுக்காக சும்மா இரவு ஜெபம்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, உங்கள் குடும்பத்தோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். கணவன், மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருடைய பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுறனால் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இல்லை, அந்த இரவு ஜெபம் குடும்ப இரவு வாக்குத்தத்தம் ஆராதனை ஜெபம். நம்முடைய குடும்பத்துக்குன்னு வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அதனால் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிப்போம், 2 மணிக்கெலாம் ஆமேன் போட்டுருவோம். 9 மணிக்கு தான் ஆரம்பிப்போம், 2 மணிக்கு முடிச்சிடுவோம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உங்களுடைய கரிசனையும் எங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய சரீரமும் முக்கியம், உங்களுடைய வேலையும் முக்கியம். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் தயவுசெய்து இந்த ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தயவுசெய்து வந்து கலந்துக்குவோம். 9 மணிக்கு ஆரம்பிப்போம், 2 மணிக்கெலாம் ஆமேன் போட்டுருவோம். ஆகவே நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வருகின்ற ஜூலை ஆகஸ்ட் மாத செய்தி மலர் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி மலரில் என்னுடைய செய்தியை வந்து இந்த செய்தி மலரில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்க ஜூலை மாதத்தில் மட்டும், ஜூலை நான் வருஷம் முழுசும் கேட்கல, வருகின்ற ஜூலை ஆகஸ்ட் மாதம் எனக்கு பிறந்த நாள் வருது பாஸ்டர், எனக்கு திருமண நாள் வருது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதி என் மனைவியிடத்தில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அல்லது திரு தாமரம் அவங்க இருக்கிறாங்க அவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை செய்தி மலர் போடுவோம். ஆனால் உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் பேரை சொல்லுவோம், பேரை சொல்லி ஜோமணும். அதுவே ரொம்ப இந்த பாருங்கள் செய்தி மலை, இந்த செய்தி மலை வாங்கினீங்களா? மே ஜூன் மாதம் செய்தி மலை வாங்க, சும்மா வெக்கப்படாமல் கை தூக்குங்க, உங்களுக்கு கொடுக்குறது தான். இந்த திருச்சபையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த மே மாதத்தில் அல்லது மே செய்தி மலை இருக்குது, ஏதாவது வாங்காதவங்க இருந்தால் கை தூக்குங்க, அல்லது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தயவுசெய்து இந்த செய்தி மலரில் 2 மாதத்தினுடைய எல்லா காரியமும் உள்ளார போட்டிருக்கு, என்ன செய்கிறோம் அப்படின்றத உங்களுக்காக. ஆகவே இதில் பேரை பதிவு செய்தால் இந்த பேரின்படி நாங்கள் ஜெபம் பண்ண அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே வருகின்ற ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாத செய்தி மலரில் உங்களோட பிறந்தநாள், திருமண நாளை போடுவதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் எனக்கு மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நன்மை செய்தார், அதை சாட்சியாக சொல்லணும் அப்படின்னா அந்த சாட்சியை இந்த செய்தி மலரில் போடணும்னு விருப்பப்பட்டால், கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த சாட்சியை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதை போடுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய இரக்கத்தினால, கிருபையினால கடந்த புதன்கிழமை நம்முடைய சபையில் பைபிள் ஸ்டடி நடத்தப்பட்டது. மிகவும் ஆசீர்வாதம். 3 தேவனும் ஒரே தேவனாக இருக்காங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? யாராவது உங்களை குழப்பாமல் இருக்கிறதுக்காக, யாராவது ஒருத்தர் சொல்லுவோம் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்காக தான் பைபிள் ஸ்டடியை ஆண்டவர் நடத்துகிறார் நம்முடைய திருச்சபையில். சூலூர்லேருந்து ஓரேப் திருச்சபையுடைய மூத்த புதகர் ரெவரண்ட் ஜேசஸ் அவர்கள் நல்ல முறையில் எடுக்கிறாங்க. ஆகவே இந்த மாதமும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, டேட்டை முன்னாடியே கொடுத்துருவோம். அதில் கலந்து கொள்ளுங்க, உங்களுடைய வேத அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க, வேதத்தில் பெலனாக இருங்க. நீங்கள் நல்லா சாமர்த்தியமாக இருந்தால் தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். கர்த்தர் இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் இது வரைக்கும் நான் அந்த திருச்சபைக்கு வரல, இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம ஒரு சிறப்பு ஜெபம் செய்ய விருப்பப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் எளிமை நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக யாரும் வந்திருக்கீங்களா? இன்றைக்கி இதுக்கு முன்னாடி வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்ல புதிதாக ஒரு அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தையில்லை, ஆராய்ந்து முடியா அளவில் அன்பை மிகவும் சிறந்தவரே, பழுதேல்லா பூரணரே,
அன்பிற்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். மிகவும் சிறந்தவரே, அழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். என அழகே, கயிறினால் இழுத்து கொண்டே அழகாலின் அவமானங்கள் மாற்றினீர். தீரா தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். மேலும் கயிறினால் இழுத்து கொண்டீர். அழகாலின் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீர். என் அருகில் இருக்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. உமதாக மாற்றினீர். உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்கிறேன். வெளியில போகும்போது வெளியில வச்சிருப்பாங்க, 2 வாலிப தம்பிமா இருப்பாங்க. அதனால் அந்த கதவுலையும் இந்த கதவுலையும் பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்துடும் ஹால் டிக்கெட் வர்றதை பற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நேரத்திலும் ஆண்டோடைய கிருபையினாலும் அல்லது நம்முடைய திருச்சபைக்கு வரக்கூடிய தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், நம் எல்லாவற்றிலையும் ஜெயக்குழுவாய் இருக்க வேண்டும். we must grow everything for success. எல்லாவற்றிலும் வெற்றி அடைவதற்காக நாம் வளர்கிறோம். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இயர் ஆஃப் growth, வளர்ச்சியின் வருடம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். ஜனவரி மாதம் தேவ பிரசன்னத்தில் வளர்கிற மாதமாக கொடுத்தார். பிப்ரவரி மாதம் தேவனுடைய வல்லமையில் வளர்கிற மாதமாக கொடுத்தார். மார்ச் மாதம் தேவனுடைய கிருபையில் வளர்கிற மாதமாக கொடுத்தார். ஏப்ரல் மாதம் ஆலிவ் மரத்தினுடைய வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி கவனித்தோம். மே மாதத்தில் கனிகள் கொடுத்து வளர்கிற மாதமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஜூன் மாதம், இந்த மாதம் எல்லாவற்றிலையும் வளரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எல்லாவற்றிலையும் வளரணும். இதில் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும், இது மட்டும்தான் எனக்கு நல்லா வரும், இது மட்டும்தான் எனக்கு சிறப்பாக இருக்கும், அதுதான் நல்லா செய்வேன் அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சி, என்னுடைய சிந்தை, என்னுடைய யோசனை, என்னுடைய கருத்து. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை. இதில் தான் வளருவ, இதை தவிர்த்து வேற எதுலையுமே வளர மாட்டா, நீ லாய்க்கே கிடையாது அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. எனக்கு ஆடு மேய்க்கவும் தெரியும், ஆளை செய்யவும் தெரியும் அப்படின்னு தான் ஆண்டவர் தாவீதை வளர்த்தார். அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் வெற்றி தருவதற்கு முதலாவது சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் என்ன, கணவனாக இருந்தாலும் வெற்றி அடையணும், மனைவியாக இருந்தாலும் வெற்றி அடையணும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதில் வெற்றி. அதே போல் பிள்ளை படிக்கணும்னா படிப்புலையும் வெற்றி தரணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கா ஸ்போர்ட்ஸ்லையும் வெற்றி தரணும், வேலையில் இருக்கா வேலையிலையும் வெற்றி தரணும், வாழ்க்கை இருக்கா வாழ்க்கையிலும் வெற்றி இருக்கணும். இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் நம்மில் அன்பு கொள்வர்களாலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய், ஏதோ அறகுறையான வெற்றி ஆண்டவர் கொடுக்க விரும்பல, முற்றும் வெற்றி. அந்த வெற்றிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அன்பினாலே நமக்கு வெற்றி தருகிறேன் என்றார். எல்லாவற்றிலையும் நாம் வெற்றி பெறணும்னு சொன்னா ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிறவளாய், ஆண்டவருடைய அன்பிலே
நாம் தொய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க நீங்கள் ரொம்ப உங்கள் குடும்பத்தில் அன்பாக இருக்கீங்களே, அது காரணம் என்ன? கணவன்கிட்ட கேட்டால் கணவன் சொல்லுவார், என் மனைவி ஆயிட்டா அதனால நான் அன்பு செலுத்துறேன்னுவார். அம்மாட்ட கேட்டிங்கனாக்கா, உங்கள் பிள்ளைய மட்டும் என்ன செய்யுங்க, என் பிள்ளைய பெற்றுட்டுட்டேன் அதனால அன்பு செலுத்துறேன் அப்படின்வாங்க. இப்போ நம்ம மருமக்களை கேள்வி கேட்டிங்கனாக்கா, ஏன் உங்கள் குடும்பத்தில் ஒன்று வச்சுங்க, ஏன் உங்கள் குடும்பத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு மாமியார் வந்துட்டாங்க, எனக்கு மாமனார் வந்துட்டாங்க, அதனால் நேசிக்கிறேன். ஊரில் இருக்க யாரையா நேசிக்கணுன்ற எண்ணம் வருமா? ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ். செல்ஃபிஷ் லவ் வில் நெவர் சாக்ரிஃபைஸ் தெம்செல்வ்ஸ். தேவனுடைய அன்பு தியாகம் பண்ணி அவரை தந்தடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட பலி கொடுத்து உங்களை நேசித்தார். ஒருத்தருக்கு யார் நம்மளை எப்படி நேசிக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அன்பினாலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம் இவை எல்லாவற்றிலும். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம எதுல இருக்கிறோமோ அதுல வெற்றி பெறணும். ஆனா நம்முடைய சுயம் என்னத்தை சொல்லும், இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அதெல்லாம் நம்ம ஃபிட் இல்லை போல இருக்கு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடும். See, I'm not point out somebody, but I want to make you to understand. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒருபோதும் நினைக்காதுங்க, இதில் நான் ஜெயம் பெற முடியாது, இது எனக்கு ஃபிட் வராது, அதில் நான் படிக்க முடியாது. படிக்கிற பிள்ளை 40 பிள்ளை படிக்குது ஒரு கிளாஸ்லனா, 40 பிள்ளை போல் நீயும் ஒரு பிள்ளை தானே. ஏன் அந்த பையன் ஃபஸ்ட் மார்க் எடுக்கும்போது நான் எடுக்க முடியாதா? என் மைண்ட் செட் அப்படி, என் சிந்தை அப்படி, என் செயல் அப்படி, நான் என்னோட யோசனை அப்படி. தம்பி, அவங்கள முடிவு பண்ணி மற்றவங்கள உன் கிளாஸில் இருக்கவன் தான் ஒருத்தன் ஃபஸ்ட்டாக எடுக்கிறான்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு உனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் நீ வெற்றி பெற முடியாது? நான் வெற்றி பெறக்கூட சிந்தனை எனக்கு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி டீச்சர் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கணும். இப்போ சில நேரத்தில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? விட்டு கொடுக்குற தன்மை இல்லாதனால தான். ஏன் நான் நினைக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் செய்ய மாட்டாங்க அதனால் பிடிக்காதுங்க அப்படி சொல்லுக்கா இல்லை. உங்களை ஆண்டவர் அந்த குடும்ப ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, அந்த வாய்ப்புல தேவனுடைய அன்பு இருக்குன்னு மறந்து போகாத. அந்த அன்புல மாய்மால் அல்ல, சுயநலம் அல்ல, தேவைக்காக ஒன்று நேசிக்கல, உயிரை கொடுத்து உங்களை நேசித்தவர் அவர் ஒருத்தர் தான். இந்த உலகத்திற்கு யாரும் உயிரை கொடுத்தலாம் நேசிக்கலங்க. உண்மை அதுதான். யாரா இருக்கட்டுமே, எவரா இருக்கட்டுமே, பதவிக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக, அழகுக்காக, அந்தஸ்துக்காக நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களை இனி தியாகமாக நேசிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அந்த நேசத்தில் நான் இருக்கிறேன்னா அந்த நேசம் என்னை கரைபட அனுமதிக்காது, என்னை காயப்பட அனுமதிக்காது. அந்த காயத்தை கூட ஆண்டவர் கனிமா மாற்றி காட்டுவாரை தவிர, நீ காயப்பட்ட அழுது அப்படி நீ வேதனைப்பட்டு எல்லாத்திலையும் போய் ஒப்பாரி வையின்னு பார்க்கக்கூடியவர் அந்த அன்பு இல்லைங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் பெறவனா மாறணும். அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறதுக்காக தன் உயிரை கொடுத்தார். என்னை கேட்காமலே உயிர் கொடுத்தார். என்கிட்ட கேட்டாரா உயிருக்கு உயிர் கொடுக்கிட்டாரு கிதாசு? நோ, உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டு உயிர் கேட்கல, கேட்காம உயிர் கொடுத்தா. அதான் அன்பு. அந்த அன்பு என்னை முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களா மாற்றுவதற்காக. அப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும்னா நான் அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அன்பில் நான் அனுபவிக்க வேண்டும், அந்த அன்பில் நான் நிலைத்திருக்கணும். அந்த அன்பை விட்டுட்டு வேற எந்த அன்பையும் நான் தேடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் அந்த அன்பு எது உண்மையான அன்புன்னு உனக்கு காட்டும். நீ விட்டுட்டு போனல, பணம்னு தேடி போனல்லப்பா, பதவின்னு தேடி போனல, இந்த பதவி உன் கூட கடைசி நாள் வரைக்கும் இருக்காது. பணம் நம்பி போனல, இந்த பணம் உன்னை உயிரை காப்பாற்றாது, நான் தான் உன் உயிரை காப்பாற்றுவேன். அதான் இயேசு, தான் ஆண்டவர் இயேசுக்கு. ஒரு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பார். ஆனால் உன்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிற அன்பு கடைசி வரைக்கும் இருக்காது. ஆனால் இயேசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பார், கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவார். 2வது வேதத்தில் வாசிக்கிற 1 பேதுருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
11 வசனத்தை கவனித்து பாருங்க. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். தேவன் எதை கொடுத்திருக்காரோ அதன்படி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலையும் கவனிங்க, நான் காட்டுற அத்தனை வசனத்திலுமே எல்லாம் 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 எல்லாவற்றிலும் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன். நீங்க கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. இரண்டாவது, if you want to have to grow in everything for success, வெற்றிக்காக நாம் வளரணும்னு விருப்பப்பட்டா முதலாவது தேவனுடைய அன்பில் நிலைத்து நிற்கணும். அந்த தேவ அன்பில் உறவு இருக்கணும். அந்த தேவ அன்பில் ஐக்கியம் இருக்கணும். அதுதான் எனக்கு வெற்றியை தரும். அந்த அன்பை விட்டுட்டு உலக அன்பை நம்பி போனோன்னு வச்சுங்களேன், அது நம்மளை ஏமாற்றும், நம்மளை கைவிட்டுரும், நமக்கு உதவி செய்யாமல் கூட போயிடும். ஆனால் ஆண்டோடைய அன்பு ஒரு நாள் உங்களையும் என்னை ஏமாத்தாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என்னை பரிசுத்தமாக மாற்ற விரும்புகிறார். என் பார்வை பரிசுத்தமாக இருக்க, என் செயல் பரிசுத்தமாக இருக்க, என் சிந்தை பரிசுத்தமாக இருக்க, என் செயல் பரிசுத்தமாக இருக்க ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேறு யாரிடத்துல இருக்கிறது? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். அப்ப ஆண்டவருடைய வெற்றி, ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற வெற்றி எல்லா காரியத்திலும் எனக்கு இருக்கணும்னா அவரை போலவே நானும் பரிசுத்தமாய் வாழ, பக்தியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வேன். அந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், கவனிங்க, நம் எல்லாருக்காகவும், அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றதனுடைய என்னன்னா, எல்லாருக்காகவும் எல்லா விதத்திலையும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையான இவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படிப்பா உனக்கு தீமை செய்ய நினைப்பாரு? எப்படிப்பா உனக்கு தவறு செய்ய நினைப்பாரு? எப்படிப்பா உனக்கு தப்பு செய்ய நினைப்பாரு? அழைத்தவர் உண்மையிலவர். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்து தேசத்தில் இருந்த தன் ஜனங்களை 6 லட்சம் பேர் கூட்டிட்டு வர்றாரு. ஏத்தாப்புல பார்த்தா செங்கடல் ஓடுது. ஐயோ தப்பா சொல்லிட்டேன்டா மோசஸே, அதனால இவங்க எல்லாத்தையும் 6 லட்சம் பேரை கூப்பிட்டு அந்த சந்தில் போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல, அங்கேயே நில்றா, உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, அவ்வளோ தானே. அப்படி நீட்டு அற்புதம் எப்படி நடக்குது பார்த்தீங்களா? வெட்டுன்னு சொல்லலை, வழி செய்யின்னு சொல்லலை, பாலங்கட்டு, இந்த கதையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. கையை நீட்டுறா அப்படின்னாரு. நீட்டினா பாருங்க, அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் மோசே. அப்படியே செங்கலை 2 பிளக்கவும் தன்னுடைய 6 லட்சம் மக்களையும் நடத்திட்டு கூட்டிட்டு போனாருங்க. நீங்கள் நான் ஆரைக்கிற தகப்பன் எப்படி தெரியுமா? பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயம் செய்வார். உன் பிரயாசம் வேணா ஒரு நாள் ஏமாத்தலாம். அப்பாவை ஏமாத்திட்டேனே, அப்பாட்ட இருந்து சேஷபுத்திர பார்த்தா வாங்கிட்டேனே, ஈசா கிட்ட வாங்கிக்கோ. உங்க அண்ணன் அவனையும் ஏமாத்திட்டேன், ஏசாவையும் ஏமாத்திட்டேன்ல, வாங்கிட்டோ. இப்போ என்ன நினைச்சு? நடு ரோட்டில் படுத்து கிடக்குறப்பா, நடு ரோட்டில் படுத்துருக்காரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நடு ரோட்டில் தலையில் வந்து கல்லை வச்சுட்டு படுத்திருக்காரு. அப்போ தான் ஆண்டவர் பார்த்து பேசுகிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். உங்கள் அப்பா சொன்னாரா? உங்கள் அப்பா சொன்னாரா? யாக்கோபு சொல்லல. இப்போ யார் சொல்கிறா? உன்னை படைத்து உன்னை இந்த உலகத்தை வாழ வைக்கிறார்ல, உனக்கு எங்கே மூளையை வைக்கணும்னு சரி அழகாக மூளையை வச்சிருக்காருல, உனக்கு எங்கே கண்ணை வச்சுன்னு அழகாக படைச்சிருக்காருல, உன் தாய் கர்ப்பத்திலிருந்து உன்னை சுகமாக வெளியில் எடுத்தார்ல, அந்த தகப்பனாகிய தேவன் சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். வெறும் கையா இருக்கையா இருந்துருப்போ, உன்னை 2 பரிவாரங்களோட திரும்ப வர பண்ணுவார். நீ எந்த இடத்துல ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியோ அதே இடத்துல சகலமும் உடையவனாய் கர்த்தரை மாற்றி காட்டுவார். அவருடைய வார்த்தை பொய் இல்லை, அவருடைய வார்த்தை உண்மையானது, நிறைவேற்றி காட்டும். அவர் சொல்றதுல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் எப்படி உனக்கு கொடுக்காமல் இருப்பார்? அப்போ ஆண்டவர்
உனக்கு எல்லா கருத்திலும் வெற்றியை கொடுத்து நடத்துவார். 1 கொரிந்தியர் 2:13-15 நீங்க வாசிச்சீங்கன்னா, இஃப் யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் யூ ஆர் a spiritual man. ஐயா, உங்கள்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் சர்ச் பிள்ளையோ சார், நான் ரட்சிக்கப்பட்டேன் சார். அப்படியா? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கணும்? பைபிளில் நான் சொல்லலைங்க, பைபிளை பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவர் சொல்றது சரியா சரியில்லையா நிதானிக்க தெரியறதுனா ஆவிக்குரியவன். அது எது ஆராய்ந்து, ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படும். நீ ஆவிக்குரியவனா உன்னோட சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கும், மாம்ச சிந்தையா இருக்காது. மாம்சம்தான் மனுஷன் எப்பயுமே மாம்ச சிந்தையிலேயே தான் இருப்பான். ஆனா ஆவிக்குரியவன் தேவனுக்கு ஏற்றவளை சிந்திப்பாங்க. தேவன் என்னை உயர்த்தணும்னு திட்டம் இருக்குன்னா அந்த திட்டம் தான் எனக்குள்ள இருக்கும். தோல்வி அடைகிற எண்ணத்துக்குள்ள நான் போக மாட்டேன், தப்பான சிந்தைக்குள்ள போக மாட்டேன், தவறான தொடர்போட நான் தொடர்பு வச்சுக்க மாட்டேன். கெட்ட பழக்க வழக்கம், பீடி, சிகரெட்டு, மதுபானம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நான் ஆவிக்குரியவங்க. எங்க அம்மா சொல்ல வேணா, எங்க அப்பா சொல்ல வேணா, என் தாத்தா சொல்ல வேணா, எங்க மாமனா சொல்ல வேணா, மாமியார் சொல்ல வேணா, யாரும் என்ன சொல்ல வேணா. நான் ஆவிக்குரியவனா, ஐ மஸ்ட் டிசிப்ளின் மை செல்ஃப். நான் ஆவிக்குரியவனா என் ஆவிக்குரியவனா இருப்பாங்க. நான் ஆவிக்குரியவனா என்னால் குழப்பம் வருதுன்னா நான் ஆவிக்குரியவன் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் சொல்லலை, நீங்களே நிதர்ச்சி பாருங்க. நான் ஆவிக்குரியவனா என்னால் குழப்பம் வருமா? வராது. என்னால் நிதானம் தான் வரும், என்னால் நீதி தான் வரும், என்னால் நியாயம்தான் வரும், என்னால் அன்பு தான் வரும். ஏங்க, கலாத்தியர் 5:22 எடுக்க வேணாம், என்னை கவனிங்க. 5:22-23 என்னங்க சொல்லுது? ஆவியின் கனியோ அன்பு, வம்புனா போட்டிருக்கு. ஆவியின் கனியோ வம்பு, நல்ல வார்த்தை சொல்லி வச்சுட்டாருங்க. அதனால தாங்க வீட்டில் டெய்லி கரண்டியை தூக்கி அடிக்கிறேன். அந்த மாதிரிலாம் அது இல்லை, வயலில் வந்ததுன்னா அப்படி சொன்னேன், நீங்கள் பாட்டு தூக்கி அடிப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் கனியோ வம்பு வரக்கூடாது. என்னால் வம்பு வரக்கூடாது, அன்பு வரணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷத்துக்கு போல விஷத்தை விதைக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. என்ன, நம்மளால விஷம் வீட்டில் விதைச்சிடக்கூடாது, நம்மளால சந்தோஷம் வரணும், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமையாக இருந்தோம். எதை செஞ்சானாலும் அப்பா நன்மையே செய்வார்ப்பா, இப்போ செய்யணும், எப்போனாலும் எங்கள் அப்பா நன்மை தான் செய்வார். அதுதான் நீடிய பொறுமை. தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இதெல்லாம் எனக்கு இருக்கணும். அதுதான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனா ஐ மஸ்ட் வாக் ஆன் த ஸ்பிரிச்சுவல் வே. ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கணுங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கணும்னா நான் இருக்குங்க மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லணும், குறை பேசணும், தப்பாக நினைக்கணும், தவறாக நினைக்கணும். நான் ஆவிக்குரியவனாக்கா நிதானித்து நடப்பேன். எது நல்லது, எது கெட்டது, எது லாபம், எது நஷ்டம், எது நீதி, எது பொய், அப்படிங்கிற நிதானிக்கிறது தான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்குரியவனா அப்படி நிதானிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கும். அப்படி நிதானிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா என் வெற்றி என்னை தூரத்தில் இல்லை, என் பக்கத்தில் தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றிலையும் என்னை வெற்றி அடைகிறவனாய் வளர்ச்சி செய்ய வேணும்னு சொன்னா நான் ஆவிக்குரியவனா நடந்து கொள்ளணும். அந்த ஆவிக்குரிய சிந்தை எனக்குள்ள வரட்டாண்டவர். வேத வசனம் சொல்லுது, பாஸ்டர் இந்த ஆவிக்குரிய சிந்தனை எனக்குள்ள வரணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 நீங்க கவனிச்சு மட்டும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 ஜெயம் கொள்கிறேன் எல்லாவற்றையும் இதை மட்டும்தான் வச்சுக்குவான், மற்றதெல்லாம் அவனுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லலை. பைபிள் என்னதான் சொல்றது? எதுலலாம் நீ இன்வால்வ் வரியோ அதில் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, வேண்டாம் வெறுப்பில் வெறுக்கிற ஆளை நான் இருக்கக்கூடாது. என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, எதில் கையை வச்சாலும் சரி, எந்த காரியத்தை பேசினாலும் சரி, எந்த காரியத்தை யோசித்தாலும் சரி, எந்த காரியத்தை செயல்பட்டாலும் சரி, அந்த காரியத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் whatever you involve you will inherit. நீ சுதந்தரிப்பாய். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் எல்லாவற்றிலையும் வளர்ந்து வெற்றி அடையணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் எதில் நான் வளரணும், எதில் வளர்ந்தா ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றிலும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பான்னு சொன்னீங்கல்ல, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்க விரும்புகிறேன்.
நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறதுக்கு என்னை தாழ்மைப்படுத்தி அவரை உயர்த்த விரும்புகிறேன். அவர் விரும்புகிற பரிசுத்தவனா வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவர் எனக்கு நன்மை செய்வார், வேறு யாருன்னு எனக்கு நன்மை செய்வா? கரெக்டு, நீங்கள் சொன்னது ரைட்டு, நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ கடைசியாக சொன்னது போல, ஆண்டவர் நான் ஆவிக்குரிய நவை இருக்க விரும்புகிறேன். இப்படி இருக்கக்கூடிய நான் எதில் கவனம் செலுத்தினால் நான் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியுன்றத 4 காரியத்தை உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் திங், வி மஸ்ட் டூ இட் டு க்ரோ. நான் நம்முடைய வாழ்க்கையில் வளர வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆவிக்குரிய நிதானிச்சு பழகிக்கோ. எப்பா, நான் என்னத்தான் சரீர முயற்சி எழுத்தானாலும் அது அற்ப பிரயோஜனம், அது நிரந்தர பிரயோஜனம் தராது. ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கே, பரலோக வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? we must grow in the godliness. தேவ பக்தியில வளர்வதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அது இந்த வாழ்க்கையிலையும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த உலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா சரீர முயற்சி இந்த உலக வாழ்க்கையில அற்ப பிரயோஜனம் தான், அது ஒண்ணு நிரந்தர பிரயோஜனம் கிடையாது. ஆனா தேவ பக்தி, அந்த தேவ பக்தின்றதுக்கு நீங்க கேட்கலாம், பாஸ்டர் தேவ பக்தினா என்ன பாஸ்டர்? ஜெபம் இருக்கணுங்க, பைபிள் வாசனம் இருக்கணும், பைபிள் வசனம் வாசிக்கிற பழக்கம் இருக்கணுங்க, பைபிள் வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இருக்கணுங்க, பைபிள் வசனத்தை கேட்கிற பழக்கம் இருக்கணுங்க, பைபிள் வசனத்தின்படி வாழக்கூடிய பழக்கம் இருக்கணுங்க. அது தாங்க தேவ பக்தி. ஜெபம் பண்ணாம யார்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றீங்களா காலையில, அதுதாங்க தேவ பக்தி. ஆண்டவோட ஊழியத்துல எதுலையாவது நான் பங்கெடுக்கிறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதாங்க தேவ பக்தி. இதை விட்டுட்டு போயிடுறோம் பார்த்தீங்களாங்க, அதனால தாங்க தோல்வி வந்துடுது. சார் காலைல ஜோம் பண்ணிங்களோ, அவசரத்தை ஜோம் பண்ணலங்க, ஜோம் பண்ணாங்க யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் இன் த லோவஸ்ட் பிளேஸ். தாழ்ந்து போகிற இடத்துக்கு நீ வந்துட்டேன்னு அர்த்தம், ஜெபம் பண்ணாமல் இருக்கிறனா. தேவ பக்தி என்பது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். we must grow in the godliness. தேவ பக்தியில் வளர்வதற்கு நான் என்னைக்கு ரசிக்கப்பட்டேன்னு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்கிறேன். எத்தனையோ முறை ஆண்டவர் கிருபையினால் பைபிள் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, பைபிளை படிக்காமல் ஸ்கூல் புத்தகத்தை தொடவே மாட்டேன். என்ன ஒன்றும் கேவலமான ஆண்டவர் வைக்கலை, நல்ல உயர்வு தான் வச்சிருந்தார். 11th 911 மார்க் எடுத்தேன். அப்போது பிகாமும் படித்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண உதவி செஞ்சார். ஏதோ அட்டம்ப்ட்லாம் வைக்கல, எம்காம்லேயும் எந்த அட்டம்ப்டும் வைக்கல. ஆண்டவரை தவிர்த்து வேறு யாரையும் நான் முன்னிலைப்படுத்த மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் தான் ஃபஸ்ட். முழங்கால ஏந்திரிச்ச உடனே எங்கள் வீடு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், 10 அடி 10 அடி அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ளே தான் நானும் படுக்கணும், எங்கள் அம்மாவும் படுக்கணும், எங்கள் மாமாவும் படுக்கணும். அந்த வீட்டில் தான் அந்த இடத்துல தான் சாப்பாடு செய்யணும், அந்த இடத்துல தான் ட்ரெஸ்ஸு பண்ணணும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி முழங்கால கண்டே பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்க. அந்த சின்ன இடத்துல தாங்க ஜோம் பண்ணுவாங்க, ஜெபத்தெல்லாம் விட மாட்டோம். சூழ்நிலை சரியில்லை, இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்காது. பைபிளை வாசிக்காமல் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன். பைபிளை வாசிக்கணும், ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அதாங்க நல்ல பழக்கம். நல்ல குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி நன்மை வருங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ உலக காரியத்தை செய்கிறோம், எவ்வளோ தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் ஒரு மாதம் கழிச்சா சம்பளம் தான் தருவாங்க. ஆனால் ஆண்டோட வேலையை செஞ்சு பாருங்கள், இந்த உலக சம்பளமே இல்லாத கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை தேடி வருங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக முதலாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எதையுமே வேணாலும் சொல்ல, அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. இதெல்லாம் எனக்கு ஃபிட் இல்லைன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, படிக்க வேணாலும் சொல்லலை, படிப்போட தன்மையோட முடிஞ்சிடணும். படிப்பு என்னை ஆளுகை செய்யணும் விடக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் என்னை ஆளுகை செய்யணும். ஏன் தெரியுமா? என்னை ஆளுகைக்குள்ள உட்கார வைக்கிறது அவர் தான். தாவீதோட வாழ்க்கையை நினச்சிக்கோங்க. தரிசனம் அவன் டெய்லி பார்க்கும்போது, வேலைக்கு போகும்போது என்ன நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏங்க, நான் உங்களை ஆராதிக்கிறேன்னு எங்கள் அப்பா ஈசாயி எங்கள் அப்பா ஆடு மேய்க்க அமைச்சிட்டாரு,
என் அண்ணன் தம்பிலாம் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறான், நான் ஆடு மேய்க்கிறேனே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன், எனக்கு என்னாவது உயர்த்தி வைங்களேன் எங்கேயா கேட்டாராங்க. நான் என்ன தெரியுமா உங்களை கவனிக்க சொல்கிறேன், தேவ பக்தி உன்கிட்ட இருக்குன்னா உன்னை தேடி உயர்வு வரும். தாவீது ஆடு மேய்க்கிறவர் தான், ஆனால் அவரை தேடி உயர்வு வந்துச்சு. ஐயா உங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கு சும்மா போனார், அங்கே போனால் கோலியாத்து, இவன் யாரா பேசுறதுக்கு, ஆண்டவனோட பக்தி வைராக்கியம் இருந்ததுனால. இங்க பாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளில் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன், அவர் இன்னைக்கு உன்னைய என் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நான் சொன்ன வார்த்தை வந்துச்சா? அன்பு வந்துச்சா? மகிமை அவருக்கு வந்துச்சா? அந்த மகிமை வெற்றியை கொடுத்துச்சு பார்த்தீங்களா தாவீதுக்கு? நினச்சி பார்த்துப்பார் தாவீது, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா ஆண்டவர், அடுத்த ராஜாவா சவுலுக்கு அடுத்தது ஆண்டவர் தாவீதை உயர்த்தி காட்டினார். உங்களை என்னையும் ஆச்சரியமான உயர்வு கொடுக்க போறாருங்க. என்ன தெரியுமா? முதலாவது we must grow in the godliness. தேவ பக்தியில் வளருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையுடைய வளர்ச்சி, வெற்றிக்கு, எல்லாவற்றிலும் வெற்றிக்கு காரணம். ரெண்டாவது அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 7:37, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15, 18, 19. நான் ஏன் வேகமா வசனத்தை சொன்னா, வசனத்தை குறிச்சிக்கங்க. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதாக. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக. மோசே பேசுறாரு, எல்லாத்திலையும் பேசுறாரு. உங்கள்கிட்ட நான் பேசுற மாதிரி மோசே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்ல எழும்ப பண்ணுவார். அடுத்த வீட்டுல இருந்தா எழுப்ப சொன்னாரு. உங்க வீட்டுல இருந்து தான். உங்க பிள்ளைய அற்பமா நினைக்காதீங்க. உங்க பிள்ளை தான் தீர்க்கதரிசி, உங்க பிள்ளை தாங்க அப்போஸ்தலர். உங்க பிள்ளைய சாதாரணமாக நினைக்காங்க. உங்க பிள்ளை தான் மேய்ப்பராக வரப்போறாங்க. உங்க பிள்ளைய போதனா கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்க பிள்ளைய மிஷினரியாக கொண்டு வர போகிறார். எப்போ ஊழியம் செஞ்சானாலும் அந்த எண்ணத்தை தாங்க ஏசப்பா கொடுக்குறாரு. ஒருபோதும் நம்ம பிள்ளைய சாதாரணமாக நினைக்காதுங்க. உங்கள் வீட்டில் தான் உங்கள் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. வெளியிலேருந்து யாரோ சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளை தான், உங்கள் வீட்டிலேருந்து தான் கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படி தான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லி எல்லாவற்றுக்கும் அவருக்கு செவி கொடுப்பீங்க. செவி கொடுப்பீங்க. ஏன் செவி கொடுப்பீங்க? உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15, 18, 19 கவனிங்க. உபாகமம் 15. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரனிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. உபாகமம் 18, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீ செவி கொடுத்தே ஆகணும். ஏன் தெரியுமா? 18, 19 வாசிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. 18ஆம் வசனம். 18, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவே. கவனிங்க. ரெண்டாவது கவனிக்க வேண்டிய, வளர வேண்டிய, நம்ம வெற்றிக்கு கவனிக்க வேண்டிய இடம் தெரியுமா? we must grow as a listener. கவனிக்கிறதுல தான் நம்முடைய வளர்ச்சியோட வெற்றி இருக்கு. ஐயோ இது தெரியாம நான் கையை விட்டுட்டேங்க, அதுக்கு தாங்க சொல்றது, தெரிஞ்சுட்டு கை வைங்க. நான் இன்னைக்கு ஆண்கள் இதை பேசும்போது சொன்னேன், இப்போ ஒரு மோட்டர் போடுறது தப்பு இல்லை, நம்ம சாதாரணமாக தெரிஞ்சு கொள்றதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு மோட்டர் போடுறது தப்பு இல்லை. அந்த மோட்ரு, இந்த மோட்ரு போடுறது நல்லதா அந்த மோட்ரு போடுறது நல்லதான்றத அறிவு எனக்கு இருந்தால் தானே அந்த மோட்டருடைய பாதிப்புக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஒருவேளை அந்த வால்வை என்ன செஞ்சுருக்கலாம், போர் தண்ணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கலாம், நல்ல தண்ணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ தெரிஞ்சவங்கன்னா என்ன செய்யணும்? அந்த வால்வு கரெக்டாக இருக்கா, நான் போடுற மோட்டருக்கு முன்னாடி வால்வு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குவேன். பார்க்காம போடுறேன்னா என்ன அர்த்தம்? எங்கே ஒன்றா எனக்கு என்ன, தண்ணி எங்கிட்ட இருந்த தண்ணி கீழே போகுது பாருங்களா, ரோட்டில் கீழே போகிறதுக்கு காரணம் என்ன? மோட்டரை கவனிக்காமல் யாரோ ஆன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, நிதானித்து தெரிந்து கொள்ளணும், கவனிக்கணும். அப்போது கவனிக்காமல் ஒரு காரியத்தை செய்தேன்னா, ஐயோ இன்னைக்கு எக்ஸாம்னு தெரியாமல் போச்சே, காரணம் என்ன? தேதி கொடுத்ததை நான் சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, ஒரு தீர்க்கதரிசி எலும்பு பண்ணுவார், அவனுடைய வார்த்தை ஆண்டோட வார்த்தையா இல்லை அவன் சொந்த வார்த்தையை சொல்கிறானான்னு நிதானி. அதான் ஆவிக்குரியவன். நான் கொடுத்து உங்கள்கிட்ட சொன்னேன், ஆவிக்குரியவன்
சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். இது கரெக்டா தப்பான்றது எதை வச்சு முடிவு பண்ணா? ஆண்டோட வசனத்தை. இங்க ஆண்டோட வசனத்தை எழுப்புறாரு. அவன் ஆண்டவர் அவன் நான் அவருக்கு கற்பிப்ப உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பேன். நான் அவர்களுக்காக அவர்கள் சகலத்தை எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். 19ஆம் வசனத்துல என் நாமத்தினால அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டாவது வார்த்தை, we must grow as a listener. நான் நல்லா கவனிக்கிறதுல நிதானமா இருக்கணும் ஐயா, நான் கேட்கறதுல நிதானமா இருக்கணும் ஐயா. ஏன்னா ஆவிக்குரிய வார்த்தையை கேட்டனா நல்ல வெற்றியா அடைவேன், ஆவிக்குரிய வார்த்தையை கேட்கலன்னா தோல்வி அடைய போறேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா என்னை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் முக்கியத்துவப்படுத்தப்படாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட போறேன்றது அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவ பக்தி முக்கியத்துவம் கொடுத்து வளர முயற்சி செய். அதுதான் உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு ஜெபம், வேத வசிப்பு, ஆண்டோட ஊழியம் இவைகளில் முக்கியத்துவம் கொடு. அது உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது, கவனிக்கிறவனா இரு. அப்படி சரியாக கவனிக்கிறவனா இருந்தேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும். அந்த தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். மூன்றாவது, தீத்துவோட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நீயோ உன்னை எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறது. நற்கிரியைகளுக்கு மாதிரியா காண்பித்து எதிரியான உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்ப மூன்றாவது என்னன்னா, we must grow in God's work. தேவனுடைய கிரியையில கவனம் செலுத்து, வளர்வதற்கு கவனம் செலுத்து. முதலாவது தேவ பக்தியில வளர்வதற்கு கவனம் செலுத்து, கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றி தருவார். ரெண்டாவது, கவனிக்கிறதுல கவனம் செலுத்து, நீ போகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். மூன்றாவது, தேவனுடைய கிரியையில கவனம் செலுத்து, தேவனுடைய குணாதிசயத்துல கவனம் செலுத்து. அந்த குணாதிசயத்துல கவனம் செலுத்துறவன். அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, மத்தேயு 28ஆம் அதிகாரம், எடுக்க வேண்டாம் என்ன கவனிங்க, மத்தேயு 28 18 19 20 வசனத்தை வாசிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகலதையும் கொடுப்பட்டிருக்கிறது, ஆகியால் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து பின்பு நான் கட்டளையிட்ட யாவையும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவு வருந்துமோ நான் சகல நாட்களும் உன் கூட இருப்பேன். எப்போ அவர் இருப்பாரு? எப்பொழுதும் இருப்பார்னு நினைக்காதீங்க. அவர் சொல்றதை செஞ்சாதான் என் கூட அவர் இருப்பார். புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் சொன்னதை நான் செஞ்சேன்னா என் கூட அவர் இருப்பார். நான் கேட்கவே வேணாம் யார்ட்டையும், என் கூட ஆண்டவர் இருக்காரா, என் கூட ஆண்டவர் இருக்காரா. நான் ஆண்டவர் சொன்னதை செஞ்சேனாக்கா நான் எதுக்குங்க நான் மற்றவன் போய் கேட்கணும்? அவர் என்கிட்ட என்ன சொன்னார்? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த உன் இனத்தரத்தில் போய் சொல்லு, உன் இனத்தரத்தில் போய் சொல்லு. கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு அந்த நன்மை மட்டும் சொல்லையா, வேற எதுவும் வேணாம். ஆண்டவர் செய்த நன்மை. இந்த மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அங்கே அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்துக்கு சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். பாத்துங்க, பண்ணிய விரட்டினதை இது போய் எல்லாத்துலேயும் எல்லாம் ஊரே சொல்லியிருக்கான். ஏன் ஆண்டவர் சும்மா செய்யலையா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறேன்னா மூணாவது காரியம், என் நற்கிரியின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் நல்ல காரியத்தில் நல்ல குணாதிசயத்தில் வளருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவ பக்தியில் இடம் கொடுத்தால் வெற்றியை காண்பேன், நல்ல கவனிக்கிறதுல இடம் கொடுத்தால் வெற்றியை காண்பேன். மூன்றாவது, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற நல்ல குணாதிசயம் உடையவனாக இருப்பேன்னு சொன்னால் பாருங்க, யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? ஏண்டா நிறைவேறாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக என்னை வச்சுட்டாரு. அவன் அண்ணன் தம்பிலாம் ஐயோ என்னை கொண்டு போட்டுறாத பயந்து போய் வந்து நிற்கிறான். ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சாரு? நான் உங்கள் மேலாம் கை வைக்க மாட்டேயா, உங்களெல்லாம் தண்டிக்க மாட்டேன்,
உங்களை தண்டிக்கிற லெவலில் நான் இருந்தானாலும் அதை நான் பயன்படுத்த மாட்டேன் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக. நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், என்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, ஆனால் கர்த்தரோ என்னை வாழ வைத்தார். கவனிச்சிங்களா? யோசேப்பு சொல்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? நீங்க என்னை சாவடிக்கலாம்னு நினைச்சீங்க, ஆனா என் தேவன் என்னை வாழ வைத்தார். எப்படி சொல்ற பார்த்தீங்களா? மகிமை எப்படி போகுது பார்த்தீங்களா? அப்போ வளர்ச்சி என்பது எங்க இருக்கிறது? டு டூ குட் ஒர்க்ஸ். நல்ல கிரியை செய்யும்போது அந்த குணம் ஆண்டவருடைய நாமத்தினாலே என்னை வெற்றியாளனா மாற்றும். அந்த நல்ல குணம் என்கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், அன்பு செய்யவோ ஆண்டவர் செய்ததை சொல்லவோ எனக்கு மனசு இல்லைன்னா ஆண்டவர் எனக்கும் செய்வதற்கு யோசிப்பார். என் வாழ்க்கையில் வெற்றி என்பது எதில் இருக்குன்னா, கர்த்தர் எனக்கு செய்தது செய்யாததை போய் சொல்லலாம் ஆண்டவர் சொல்லலை, செஞ்சதை சொல். உனக்கு என்ன செஞ்சார்? உன் வாழ்க்கையில் என்ன செஞ்ச? உன் படிப்பில் என்ன செஞ்ச? உன் வேலையில் என்ன செஞ்ச? உன் குணாதிசயம் என்ன செஞ்ச? உங்கள் அம்மா மூலமாக என்ன செஞ்ச? உங்கள் அப்பா மூலமாக என்ன செஞ்சார்? நீ போகிற வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்த அதை சொல். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்துள்ளார். 4வது கடைசியாக தீத்துவோட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. தீத்து 2:9-10. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. 9 அடுத்த வசனத்தை வாசிங்க. 10. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் தேவனை பிரியம் உண்டாக்க நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்ல உண்மையை காண்பிக்கும் புத்தி சொல்லு. 4வது வார்த்தை என்னன்னா, we must grow in the acceptance, recognition. என்னை ஏற்றுக்கொள்ள அளவில் நான் நடந்து கொள்ளுகிற விதத்தில் தான் இருக்கிறது என்னுடைய மேன்மை. அதாவதுங்க, ஒருத்தங்களை நான் அது பதவியிலையோ அல்லது வருமானத்துலேயோ கம்மியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, அவங்கள அற்பமாக நினச்சேன்னா, என்னை ஒரு இடத்துல ஒருத்தங்க அற்பமாக நினச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன பாஸ்டர் என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க பாஸ்டர், நான் மற்றவங்களை தூக்கி எறிஞ்சு பேசாமல் இருக்கிறேன்னா, அப்போது எதை வைத்து என்னுடைய மேன்மை என்பது கணக்கிடப்படுகிறதுனா, நான் எங்கேயோ ஒருத்தரை தவறாக பேசியிருக்கேன், அந்த தவறானது இங்கே நடக்கும். அப்போ அந்த தவறானது எனக்கு நடக்காமல் இருக்கணும்னா நான் மற்றவங்களை கனமாக நினைக்கணும். எக்காரணத்தை கொண்டு பதவி வச்சோ சொத்தை வச்சோ சுகத்தை வச்சோ அழகு வச்சோ ஒருத்தங்களை கனம் பண்ணுன்னு நினைக்காதுங்க. ஒருத்தங்க கனமாக நினச்சி பாருங்கள், அந்த கனம் உங்களையும் கனப்படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் வளரு, மற்றவங்களை அங்கீகாரம் பண்ணுவதில் வளரு, அது உனக்கு வெற்றியாக மாறும். அந்த வெற்றியை குறைக்கக்கூடிய, உன் வெற்றியை பாதிக்கக்கூடிய, உன் வெற்றியை கருக்குலைந்து போக செய்கிற கனீனமான சிந்தைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. அந்த சிந்தனை ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காது, உங்களோட வெற்றியை பாதிக்கும். கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் வெற்றியாளனாய் வாழ்வதற்கு தான் என்னை அழைத்திருக்கிறீங்கன்னு சொல்றத இன்னைக்கு நீங்க செய்தி மூலமா சொன்னீங்க ஐயா. அதுவும் 1 இல்லை 2 இல்லை, நான் ஈடுபட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நான் நிறைவேற்றக்கூடிய அளவில் நடந்து கொள்வதற்கு உங்களுடைய அன்புக்காக நீங்களே தியாகம் பண்ணி உங்க உயிரை கொடுத்து என்னை நேசிச்சிருக்கீங்களே, அந்த அன்பை விட்டு நான் வெளியில போகக்கூடாது ஐயா. என்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அளவில் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பு தான் முற்றிலும் என்னை ஜெயம் பெற வைக்கும் ஐயா. ஆண்டவரே அதில் நான் ஆண்டவரை நிறுத்தி நிற்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்கலாமா? வாய்களை திறந்து கேளுங்க. நான் எதை செய்தாலும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் நான் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவரே நீர் உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கணும்னு முடிவு பண்ணீங்களே ஐயா. அப்படியாப்பட்ட அந்த பரிசுத்தத்தில் நான் நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நீங்க எப்படி ஆண்டவரே எனக்கு தீமை செய்வீங்க? எனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவன் நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே, ஒருத்தர் தான் ஆண்டவரே. நான் ஆவிக்குரியவனா நடக்கணும் ஐயா, மாம்ச பிரகாரமா நடக்கிறவனா இருக்கக்கூடாது ஐயா. ஆவிக்குரியவனாய் நடந்தேன் என்று சொன்னால்
எது தேவனுடைய ஆவி, எது அசுத்தாவின்னு கண்டுபிடிக்க முடியும் ஐயா. எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்யும் ஐயா. ஆவிக்குரியவனா நடக்கிறேன்னு சொன்னால் தேவ பக்தியில் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கவனித்து நடக்கிறவனாய் செய்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல தேவனுடைய குணாதிசயம் உடையவனாய் நான் நடந்து கொள்ள செயல்பட எனக்கு கிருபை தாங்க இயேசப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. கடைசியாக நீங்க சொன்னது போல ஏற்றுக்கொள்றதுல வளர்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் வளர்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் நம்முடைய சமுத்திரம் வந்து நம்மை பாட, நம்மை துதிக்க, நம்மை ஆராதிக்க, நம்மை தொழுது கொள்ள, நம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. நீங்களோ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயக்குழுவா இருங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்ட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு தாய், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்கிற வாழ்க்கையில வெற்றியாளர்களா வாழ உதவி செய்யுங்க. ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது, ஒருபோதும் அவமானப்படக்கூடாது. ஆண்டவரே, தேவனுடைய அங்கீகாரமும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய மேன்மையும், தேவனுடைய உயர்வும் இவளுக்கு கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எண்ணம், ஏக்கம், விருப்பம், தாகம், எதிர்பார்ப்பு கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாகட்டும். கூட இரும் வழிநடத்தும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பரமல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமல செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நன்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடேக்கும் உடையவர்களே, ஆமென். தலை கை சொல்லுவோம். தேவரீர் என்னை, குடும்பத்தை, சபை மக்களை, தேசத்தை ஆசீர்வதித்து என் குடும்பத்தின், சபையின், தேசத்தின் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு, குடும்பத்தோடு, சபை மக்களோடு இருந்து தீங்கு என்னை, குடும்பத்தை, சபை மக்களை, தேசத்தை அணுகாதபடி அதற்கு என்னை, குடும்பத்தை, சபை மக்களை, தேசத்தை விலக்கி காத்திருளும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுநாம சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலவாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தீபாவியருடைய அன்பும், ஐக்கியமும், ஜெயமும், ஆளுகையும், நன்மையும், உயர்வும் இன்றும் என்றும் சதா கடங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் ஆசீர்வாத். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் வாழ்த்து கிடைச்சிங்க. வெளியில் போகும்போது பதிவு செஞ்சுட்டு போங்க தயவு செய்து. 40 ரூபாய்